நாளை 10 மணிக்கு அமைச்சரவை விரிவாக்கம்ன்ற செய்தி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் என்ன? யாரெல்லாம் வரப்போறாங்க? எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் இப்போ சொல்கிறதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒன்று, இவங்களுக்கு காங்கிரஸுக்கு 2, அதே மாதிரி ஐயுஎம்எலுக்கு 1ன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அஃப்கோர்ஸ் தாவைக்கால் இருந்தும் சில நபர்கள் பதவி ஏற்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திருமாவளவனை இப்போவே மினிஸ்ட்ரியில் கொண்டு வர்றாங்களா, இல்லை திருச்சியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அதன் பிறகு கொண்டு வர்றாங்களா? இதுதான் டவுட்டாக இருக்கிறது. அப்படியா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வந்துட வேண்டும். ஏன்னா இது காலந்தாழ்த்தி என்ன பிரயோஜனம்? இப்போ விஜய் அந்த சீட்டை ராஜினாமா பண்ணிட்டாரு. 6 மாதத்துக்குள்ளால் அங்கே எலெக்ஷன் நடக்கணும். ஒரு கான்ட்ரவர்சி கிடையாது. அங்கே 6 மாதத்துக்குள்ளால் தேர்தல் நடக்க வேண்டும். இதுவும் அதுதான். நீங்கள் ஒரு அமைச்சரை கொண்டு வந்துவிட்டால் அதன் பிறகு அவர் 6 மாதத்துக்குள்ளால் அவர் ஏதோ இடத்துல ஜெயிச்சுட்டு வரணும். இதுவரை அப்படி நடந்த தருணங்களில் ஒரே ஒரு முறை தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தர் தோற்றுருக்காரு. கே கருணாகரனுடைய மகன் கே முரளிதரன் 2004 அமைச்சரவையில் அமைச்சராக்குறாங்க. அதன் பிறகு ஒரு நாள் வடக்காஞ்சேரி சீட்டு ஜெயிக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய ஒரு இது, அதை விட பெரிய ஒரு அவலமே கிடையாது. அதாவது ஆட்சிக்கு ஒரு கட்சி வருது, அதன் பிறகு அந்த கட்சி ஜெயிக்காத ஒருத்தர் அமைச்சராக்குறது, அதன் பிறகு தோத்துறாரு. இது ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கிறது. அப்போ திருமாவுக்கு நேராது என்று நான் கருதுகிறேன். என்றால் தாவேக்காவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கிரவுண்ட் ஸ்வெல் இன்றைக்கி இருக்கிறது. 10 நாளில் பெரிய மிஸ்டேக்களும் பண்ணல. அப்போ 6 மாதத்துலேயும் இப்படியே தொடர்ந்தா போதும், ஒரு வேலையும் பண்ண வேண்டாம், இப்படியே தொடர்ந்தா போகிறோம். இப்போ சவுக்கு மேலேயான அந்த இது வாபஸ் வாங்கியிருக்காங்க, குண்டாஸ் ஆக்ட் வாபஸ் வாங்கியிருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு வழக்கு. அவர் குண்டா கிடையாது, சவுக்கு மாதிரி இருக்கிற நபர்கள் குண்டா கிடையாது, தொழிலாளர் அதிபர்கள் குண்டாஸ் கிடையாது. ஆனால் இந்த நகரத்தில் இருந்த ஒரு போலீஸ் கமிஷனர் அவர் என்ன வேணால் செய்யலாம்ன்ற அடிப்படையில் என்னவோ செய்துட்டு இருந்தார். அதற்கும் திமுக அரசாங்கம் ஒரு பிரச்சனையில் என்ன வேணால் பண்ணிக்குப்பா அப்படின்னு விட்டு கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு சப்போர்ட் வளையம் இருந்தது கட்சிக்குள்ளால், அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போ இந்த தவறுகள் செய்யாமல் போனாலே போதும், தாராளமாக திரும்ப ஜெயிச்சு வந்துருவார். நாளைக்கே வாய்ப்பு இருக்குன்றீங்களா? நாளைக்கே வாய்ப்பு இருக்கு. ஏன் இது எதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு புரியல. அதாவது இப்போ என்ன விஷயம் என்ன, நாங்கள் திருமாவனுடைய கட்சிக்கும் திருமா ரெப்ரசன்ட் பண்ற அந்த குரூப்புக்கும் நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம். அதான மெசேஜா இருக்கிறது. அதான் மெசேஜா இருக்கும்போது நீங்க நாளைக்கே பண்ணிட்டு போலாமே. இதுல ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனைக்கு பெரிய விஷயம் கிடையாது. என்ன திரும்ப அந்த எம்பி பொறுப்பு ராஜினாமா பண்ண வேண்டும், இது மட்டும் தான் ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு முன்னால் பதவியேற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுல அவர் சொல்வது செய்தியாளர்கள் சந்திப்புல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாண்டுன்றது நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும்னு தான். ஆனால் நிர்வாகிகள் உள்ளுக்கு போகணும்னு சொல்றாங்கன்றது வெளிப்படையாகவே சொன்னா. என் ஸ்டாண்டுன்றது ரொம்ப கிளியர்னு. அதனால அவரே நீங்களே வாங்கன்னா இப்படி கன்வின்ஸ் ஆயிடுவாரா, உள்ளுக்கு வந்துருவாரா அமைச்சரவை? இல்லை, தாராளமாக. அதே இப்போ நீங்க எப்படியும் உள்ளுக்கு போகணும்னு ஒரு முடிவு நீங்க எடுக்கிறீங்களோ கட்சி எடுக்கிறதோ எடுத்தாச்சு. அந்த ஒரு முடிவு எடுத்தாச்சு. சிபிஎம் மாதிரியோ சிபிஐ மாதிரியோ இடதுசாரிகள் பேசிக்கா அவர்கள் வெளியிருந்தான் கொடுப்பேன், ஆதரவு கொடுப்பேன், அதுவும் அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் அவர் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காங்க. குறிப்பாக திரு சண்முகம் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கார்கள், அதிமுக வரக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அப்போ எங்களுடைய சப்போர்ட் இருக்காது, அவ்வளவுதான். அப்போ இவர்கள் வந்துவிட்டால் அவருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை, அது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு லெஃப்ட் இல்லாத ஒரு தாவேக்காக இருந்தால் அதனுடைய அந்த ஆப்டிக்ஸ் என்பது ரொம்ப மோசமாக இருக்கும். அப்ப அதை நிச்சயமாக தாவேக்கா விரும்பாது ஒரு இடத்துல. அதே இடத்துல விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்துருச்சு, ஐயுஎம்எல் முடிவெடுத்துருச்சு, காங்கிரஸ் முடிவெடுத்துருச்சு, அந்த குழால போகணும், அந்த அமைச்சரவையில் பாகமா இருக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்து. என்ன காரணம்? முதல்ல ஐயுஎம்எல்லாம் நாங்க திமுகவோட தான் இருப்போம், நாங்க இந்த உறவு நேத்து இன்னைக்குன்னு வந்தது இல்லை, இது காலங்காலமான உறவுன்னு சொன்னாங்க. இப்ப அமைச்சரவைக்குள்ள போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறாங்கன்னு தான் அர்த்தம். ஆமா, நிச்சயமாக அந்த இடத்துக்கே வந்துட்டாங்களா? ஆமா, எல்லாரும் விட்டார்கள். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. நீங்க திமுக கூட இருந்தால், அது காங்கிரசும் கூட இருந்தால் டெஃபினட்டாக 2029க்கு ஒரு நல்ல கூட்டணியாக அங்க உருவாக்கப்படும், அங்க இருக்கலாம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப காங்கிரஸ் இந்த பக்கம் விட்டது, அதாவது தாவேக்கு இடம் விட்டது. அடுத்ததாக 2029 வரை அவர்கள் தொடர்ந்துதான் பயணிப்பேன் என்று கூட அந்த பிரஸ் ரிலீஸ்ல பெருசா விட்டது. இனி இதை தாண்டி நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட் என்று சொன்னீங்கன்னா நீங்க திமுக கூட இருக்க முடியாது. அப்ப ஏன் திமுக தனிச்சு இருந்தா அது செகுலர் ஃப்ரண்ட் கிடையாதா? அது செகுலர் ஃபோர்ஸ் இல்ல, அது கிடையாது. இப்ப நேஷனலாக அப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன் திரு. இப்ப இவர்கள் எல்லாம் இப்ப நீங்க சொன்ன அர்த்தத்திலிருந்து இவங்க எல்லாம் திமுகவுக்காக இருக்கல, காங்கிரஸுக்காக திமுகவோடு இருந்தாங்க. காங்கிரஸ் போயிடுச்சு, நாங்களும் போயிட்டோம், அதான் பொருள். இது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்யூலருங்கிற அந்த ஃப்ரேம்வொர்க் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா
அது காங்கிரஸ் இருந்தா தான் வருது. ஓகே. திமுக எவ்வளவுதான் அவர்கள் வந்து செக்யூலர் என்று கூறினால் கூட 1999 வந்து நீங்க பாஜக கூட போனவர் தான். நீங்க வந்து கோத்ரா சம்பவங்களை வந்து நியாயப்படுத்தினவர்கள் தான். நியாயப்படுத்தினா அதை வந்து கடந்து போனவர்கள், நியாயப்படுத்தவில்லை, கடந்து போனீர்கள். நீங்க வந்து நரேந்திர மோடி ராஜினாமா கேட்கவில்லை, கோரவில்லை அந்த சமயத்துல. அப்ப அந்த அளவுக்கு வந்து நீங்க பாஜகவுக்கு ஒத்தாசை செஞ்சவர்கள் தான். பாஜகவினுடைய ரைஸுக்கு நீங்க காரணமா இருந்தாங்க. காங்கிரஸ் இருந்தா தான் நீங்க வந்து செக்யூலர் ஃப்ரண்டா மாறீங்க. காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க கிடையாது. அதான் பார்வன். இதுல சிவி சண்முகம் தரப்புக்கு என்ன இருக்கா? ஏன்னா திரு ஆதவ் அர்ஜுனா வந்து ரொம்ப பிடி கொடுக்கல, அதை கடந்துதான் போறாரே தவிர பிடி கொடுத்து இருக்காங்க இல்லைன்னு சொல்லல. ஏன் அதை கான்கிரீட்டா சொல்லாம இருக்காங்க? அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அப்ப கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இப்போ தெளிவாக வந்து ஒரு சப்போர்ட் பேஸ், அந்த அதாவது சபைக்குள்ளால ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கிறது. ஓகே. அது வந்து எடப்பாடி கிட்ட இருந்து இவருக்கு வராது, இங்க இருந்தா வரும். ஆனா அதே நேரத்துல வந்து இந்த 2 கோரிக்கைகளும் வந்து சபாநாயகர் இருக்கிறது. ஓகே. ஜேசிடி பிரபாகரை பொறுத்தவரை அவருக்கு யார் மேல காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான். ஆனா காழ்ப்புணர்ச்சி இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கல, ஒரு பிரச்சனையா. 2வது பிரச்சனை வந்து இந்த பக்கம் யார் உட்காந்துருந்தா, செங்கோட்டையன் உட்காந்துருக்காரு, அவரை மதிக்கிறவர் தான் விஜய். ஆனால் இந்த பர்சனல் ரைவல்ரியில வந்து இதை குழப்ப மாட்டாங்கன்னு நான் கருதுறேன். அப்படி இருந்தால் கூட ஒரு சைடு 22, இன்னொரு சைடு 25, இந்த 2 குரூப்ல யாராச்சும் ஒரு குரூப் டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கன்னா தாராளமாக உங்க நம்பர்ஸ் வந்துச்சு 108 போதும். அப்புறம் இந்த எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் தேவையே கிடையாது. அதுவும் அவர்களுடைய மனதில். அதனால இப்ப உள்ளுக்கு கொண்டு வர மாட்டாங்கன்றது தானே. இப்போ இல்ல, அது கவர்னர் வந்து தாராளமாக ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? அதாவது சபாநாயகர்கிட்ட இப்படி ஒன்று பெண்டிங் இருக்கே, அதை முடித்து விட்டு நீங்க வரலாமே அப்படின்ட்டு அங்க ஒரு கேள்வி கவர்னர் கேள்வி கேட்கலாம். ஆனா ஐ வில் நாட் ஸ்வேரிங். ஒருவேளை சபாநாயகர் முடிவு எடுத்துட்டாங்க, இவங்களை நாங்க கன்சிடர் பண்றோம்னு முடிவு எடுத்துட்டா, அப்ப உள்ளுக்கு கொண்டு வந்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, ஏன் விசிகாவிலிருந்து, ஏன் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட நாங்க மறுபரிசீலனை செய்வோம்லாம் சொல்றாங்க. அப்ப இவங்களா அவங்களான்னு ஏதாவது எப்படி முடிவு எடுப்பாங்க அந்த டைம்ல? இல்ல, அந்த கேள்விக்கே இடம் இல்லை என்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆதவ் அர்ஜுனா மழுப்புறாரு. அதனாலதான் நாளைக்கு சி வி சண்முகத்துக்கு இடம் கிடையாது. இதுவும் இந்த டவுட் இருக்கு. கவர்னர் வந்து கேள்வி கேட்கலாம். ஆனா கவர்னர் வந்து இப்போ செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல கூட சுப்ரீம் கோர்ட் பயங்கரமான கேள்வி கேட்டுச்சு. அதனால கவர்னர் கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு இதா இருந்தால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப அங்கேயும் கவர்னருடைய கைகள் வந்து டைட் பிஹைண்ட் த ஹேண்ட்ஸ் தான். அப்ப அவர் செய்யத்தான் வேணும்.